ஹாய் வெல்கம் பேக் டு ஷிவன்யா ஃபேஷன் லைஃப். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விப்புடு லோடிங் ஸ்டிச். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. 3 டைப்ஸுமே ஈஸியான மெத்தடு தான். 3 டைப்ஸுமே இதே கிளாஸில் நம்ம பார்த்துருவோம். இதே போல் 3 லைன் நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறோம். போட்டுட்டு பேசிக் செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அதே தான் கொஞ்சம் சின்ன சின்னதாக போடாமல் மீடியம் சைஸில் செயின் போடுறோம். அந்த லைன் ஃபுல்லும் போட்டுக்கிட்டே போகிறோம். பேசிக் செயின் ஸ்டிச் தான் நம்ம மீடியம் சைஸில் போட்டுக்கிறோம். போட்டு எண்ணில் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். செகண்ட் லைன்லேயும் சேம் அதே பேசிக் செயின் ஸ்டிச் தான். அதே போல் போட்டுட்டு எண்ணில் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். தேர்ட் லைன்லேயும் சேம் இதே பேசிக் செயின் தான். ஆனால் நம்ம டபுள் செயின் ஸ்டிச்சு போட்டு பார்த்துருப்போம். முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். டபுள் செயின் ஸ்டிச்சு, டபுள் லேயர். அதில் எண்ணில் ஒரு லாக் போடணும். எண் லாக் போடாமல் ஒரு லாக் போட்டுட்டு பக்கத்தில் திரும்ப ஒரு லாக் போட்டு அந்த செயின் ஃபுல்லும் பக்கத்துலேயே போட்டு எண்ணில் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற செயினும் அதுக்கு பக்கத்தில் போட்டிருக்கிற செயினும் ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்துங்க. அடுத்தது ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட் எடுத்திருக்கேன், நார்மல் நீடில். அதில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மெத்தடு பார்ப்போம். ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கோம்ல, அதில் கீழேருந்து நீடில் குத்தி மேலே எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு செயினில் ஏதோ ஒன் சைடு, அந்த சைடில் இந்த சைடு ஏதோ ஒரு சைடு அந்த செயினுக்குள்ளே நீடில் விட்டு இந்த பக்கமாக இழுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒன் சைடு விடலாம். இது அந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ ஏதோ ஒரு பக்கம் விட்டுறோம். இப்போ அந்த பக்கத்துலேயும் இந்த பக்கம் வந்துடுச்சு. இப்போ இந்த பக்கத்துலேயும் திரும்ப அந்த பக்கம் போகிறோம். திரும்ப அந்த பக்கம் போனதில் அந்த பக்கத்துலேருந்து திரும்ப இந்த பக்கம் வரும். இதே போல் நம்ம மாற்றி மாற்றி போட்டுகிட்டே போக வேண்டியதான். இதே போல் போட்டு எண்டு வரைக்கும் போட்டுகிட்டே போகிறோம். போட்டுட்டு எண்டில் நீடில் கீழே குத்தி கீழே நாட் போட்டு எடுத்துடுறோம். அடுத்தது நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அடுத்தது அதுக்கு நான் 5 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 5 5ம் 10 ஆகிடுது. இப்போ அதே போல் செகண்ட் மெத்தடில் கீழே குத்துறோம். குத்திட்டு ஏதோ ஒன் சைடு இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் ஏதோ ஒன் சைடு ஒரு ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற செயினுக்குள்ளே நம்ம குத்துறோம். உள்ளே விடுறோம். அந்த செயினுக்குள்ளே உள்ளே விடுறோம். விட்டு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன பண்ணுவோம், இதே போல் அந்த சைடு விட்டுட்டு திரும்ப இந்த பக்கம் போவோம். ஆனால் இந்த மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா, த்ரெட் அந்த பக்கத்துலேருந்து எடுத்துருக்கோம்னா திரும்ப அதே பக்கம் தான் நம்ம போகணும். இந்த பக்கம் போட்டிருக்கோன்னா இப்போ இந்த பக்கம் நம்ம போகக்கூடாது. எந்த பக்கத்துக்கு த்ரெட்டு வருதோ அந்த பக்கத்தில் திரும்ப போடுவோம். ஆனால் அதில் மெத்தடில் இந்த மெத்தடில் அது மாதிரி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு மெத்தடில் அப்படி போட்டிருப்போம். இந்த மெத்தடில் அப்படி போடாமல் திரும்ப அந்த பக்கமே தான் போகணும். ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே போல் எண்டு வரைக்கும் அதே மாதிரி போட்டுகிட்டே போகிறோம். த்ரெட்டு சிக்காகாமல் இழுத்து வச்சு கொஞ்சம் பார்த்து போடணும். எண்டு வரைக்கும் போட்டு நீடில் கீழே குத்தி கீழே நாட் போடுறோம். அடுத்த தேர்ட் மெத்தடு அதே போல் கீழேருந்து த்ரெட்டை மேலே எடுக்கிறோம். எடுத்துட்டு நம்ம டபுள் செயின் போட்டிருக்கோமா, டபுள் செயினில் ஏதோ ஒன் பக்கம் அந்த பக்கம் நம்ம அது மேல் பக்கத்தில் உள்ள செயின் அந்த செயினில் ஃபஸ்ட்டு விடுறோம். இந்த பக்கம் ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கமாக இருக்கிற செயினில் அடியில் போயிடும். கீழ்ப்பக்கமாக இருக்கிற செயின் கீழே போயிடும். அந்த பக்கம் இருக்கிற செயின் மேலே இருக்கும். இப்போ நம்ம கீழ்ப்பக்கமாக இருக்கிற செயினில் அதுக்குள்ளே விடுறோம். நீடில் அதுக்குள்ளே விட்டுட்டு மேல் பக்கமாக இருக்கிற செயின் கீழே போயிடும்.
செகண்ட் செயினில் கீழ்ப்பக்கமாக இருக்கிற செயினில் அதுக்குள்ளே விடுறோம். விட்டுட்டு அந்த பக்கம் இருக்கிற செயின் அடியில் போயிடும். இப்போ அந்த பக்கத்தில் மேல் பக்கமாக இருக்கிற செயினுக்குள்ளே விட்றோம். கீழ்ப்பக்கமாக இருக்கிற செயினில் அடியில் போயிடும். இதே மாதிரி மாற்றி மாற்றி விடணும். ஒரு செயினில் மட்டும்தான் நம்ம விடுறோம், ஒரு செயின் விட மாட்டோம். ஒரு செயினில் மாறி இந்த பக்கம் விட்டோம்னா அந்த பக்கம் விடணும். அடுத்தது மாறி மாறி டபுள் செயினில். இந்த பக்கம் போட்டாச்சு. இப்போ அந்த பக்கத்தில் அந்த செயினில் விட்டு இந்த செயின் கீழே இருக்குது பாருங்கள். அடிப்பக்கமாக இருக்கிற செயின் கீழே வந்துடுது. கீழே இருக்கிற செயின் இப்போ கீழ்ப்பக்கமாக இருக்கிற செயினில் உள்ளே விட்டோம்னா மேல் பக்கமாக இருக்கிற செயின் அடியில் போயிடும். இதுக்கு வந்து 2 செயின் ஈக்குவலாக போட்டுக்கணும்னு சொன்னது. இதே போல் போட்டுகிட்டே வந்துட்டோம். எண்டில் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். 3 டைப்புமே ஈஸி. நம்ம ப்ளவுஸ் போடும்போது ப்ளவுஸில் பார்டருக்கு இதை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.